இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்காக, அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய வசனத்திற்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக நித்தமும் நாம் காத்திருக்க வேண்டும். 119 சங்கீதம் 81 உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆம், அவருடைய வசனத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு, எப்படி ஒரு மழை அல்லது உறைந்த மழையோ மாறிய வானத்திலிருந்து விழுந்து அது அப்படியே திரும்பாதபடிக்கு பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து அதை விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுமா, அது யாரிடத்தில் போகுதோ அதிலிருந்து அவர் விரும்பினதை செய்து காரியமாகும்படி வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருந்து அந்த வார்த்தையை அனுதினமும் அவருடைய வார்த்தையாகிய மன்னாவினால் நாம் திருப்தி ஆகும் பொழுது நமக்குள் அவருடைய வார்த்தை இருக்கும். அது நம்மளை உயிர்ப்பிக்கும். தாவீது சொன்னது போல, அது என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை வாசித்து, அவருடைய வசனத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதனால் நாம் திருப்தி ஆகும் பொழுது அது நம்மை வழிநடத்தும். நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவியும். அது அந்த உடைய வசனம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்றாரு. அப்போ அது அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தினமும் நம்ம இதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஏலியனுடைய நாட்களில், அந்த சாமுவேலுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரிசனங்கள் பிரத்யட்சமாக இல்லை, வசனம் அபூர்வமாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்போதான் அந்த சாமுவேல் அந்த ஆலயத்திலே விடப்பட்ட பொழுது, அவன் ஆலயத்திலே தங்கி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் திரும்பவுமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலோடு கூட பேசுகிறார். அப்பதான் சாமுவேல் சொல்லுகிறாரு, சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது திரும்ப அவருடைய வார்த்தையினால அவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. இப்ப கிறிஸ்துவானவர் தான் வார்த்தையா இருக்கிறார் என்று நம்ம யோவான் விசேஷத்திலே பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கிறிஸ்துவானவரே மாம்சமாகி நமக்காக அவர் சத்தியமும் ஜீவனுமாக நமக்குள்ளே அவர் வாழ்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஏலி அவர் சாமுவேலுடைய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சவுலை ராஜாவாக்க கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் சவுலிடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கும்படி நீ சற்றே தரித்து நில்லும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சவுலை ராஜாவாக்க வேண்டும் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை நீ கேட்கும்படியாக நீ தரித்து நில்லும். அப்போ அவருக்காக நமக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சவுல் காத்திருந்த பொழுது அவன் முன்னாலே அறிவிக்கப்பட்டு அவன் கழுதைகள் காணாமல் போய் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலிடத்திலே போய் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் காத்திருந்ததுனால அவன் அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய வசனத்தினால் நம்மை திருப்தியாக்குவார், நம்மை வழி நடத்துவார் என்று பார்க்க முடியும். இப்ப எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். கர்த்தருடைய வார்த்தை அவரை வழி நடத்தினது என்று பார்க்கிறோம். அதே போல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா என்ன செய்தான்னா, கேரித் ஆற்றண்டையிலே அவன் தங்கி இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு அந்த கேரித் ஆற்றின் நீரை குடித்து அந்த காகம் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கேரித் ஆற்றில தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும் இல்லையா? அவன் கர்த்தர் பேசுவார், அவருடைய வசனம் நமக்கு வரும் என்று அவர் சொன்னபடி அவன் என்ன செய்தா, காத்தே இருந்தான்.
என்றைக்கு அந்த கேரி ஆற்றில தண்ணீர் வற்றி போனதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. நீ எழும்பி நீ இந்த இடத்துக்கு போன. அப்படி அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அதிசயமாய் வழி நடத்துவார். சாமுவேலை பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை அறியாதிருந்தார் என்று பார்க்கிறோம். சிறு வயதிலே இயேசு கர்த்தர் அவருக்கு தரிசனமாகும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான போது அவன் கர்த்தனை அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவன் இன்னும் வெளிப்படவில்லை, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சீலோவிலே திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவருடைய வார்த்தையினால் அவரை வெளிப்படுத்தினது நிமித்தம் அவன் பெரிய தீர்க்கதரிசியாய் ஆனான். தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று அநேகராலும் அறியப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை சேகரித்து வைக்கிறோம் என்பதில் நம்முடைய ஆத்துமாவில் அவருடைய வார்த்தை நமக்குள் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்ளும்போது அது நம்மை உயிர்ப்பிக்கும், அது நம்மை வழி நடத்தும், அது நம்ம வெளிச்சத்திலே நடத்தும், அது நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ராஜாக்களுடைய நாட்களிலே அந்த ஆகாப் ராஜாவினுடைய குமாரன் யோராம் மற்றும் ஏதோம் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் அந்த மோவாபிய ராஜாவுக்கு எதிராக போகும் பொழுது அங்கே அவர்களுக்கு அந்த மிருகங்களுக்கும் அவர்களுக்கும் தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்திர வழியாய் பிரயாணப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த மற்ற ஏதோமின் ராஜாவும் அந்த யோராம் ராஜாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே வேற தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது யோசபாத் சொல்றாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார் இருக்கிறாங்களான்னு பார்க்கும் பொழுது எலிசாவினிடத்துல போகிறாங்க. அப்போ அவருக்கு யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை நாம் கேட்கும்படி போகணும் அப்படின்னு சொல்லி போகும் பொழுதுதான் அவருக்கு எலிசா தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் குடிக்கும்படியாக உங்க மிருக ஜீவனுக்கு குடிக்கும்படியாக இந்த வனாந்தரத்தில் இந்த பள்ளத்தாக்குகளில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், தண்ணீரினால் நிரம்பும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நாம் கேட்க, அவருடைய வசனத்தை கேட்க, ஒவ்வொரு காரியத்திலும் நாம் காத்திருக்கும் பொழுது அல்லது தேடும் பொழுது கர்த்தர் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நாம் ஒவ்வொருவரை நிரப்புவார். நாம் தேவைப்படும் பொழுது மாத்திரமல்ல, அனுதினமும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அந்த வசனத்தினால், வார்த்தை என்கிற மன்னாவினால் நாம் திருப்தி ஆகும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமா நித்தமும் நடத்துவார், நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார், நம்மை மனமகிழ்ச்சியாக வாழச் செய்வார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் பரிசுத்தர், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே ஆண்டவருக்காக காத்திருப்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. நம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக அனுதினமும் காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த பலனையும் உம்முடைய பரிசுத்தாவின் அனுக்கிரகத்தையும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு வார்த்தையாகிய மன்னாவை அனுதினமும் நாங்கள் நேசித்து வாசித்து அதனால் திருப்தியாகி ஆண்டவரே அதில் வழியிலே நடக்கத்தக்க கிருபையை எங்களுக்கு தாருங்க. அதுவே எங்கள் மன மகிழ்ச்சி, அதுவே எங்கள் வெளிச்சம், பாதைக்கு தீபம் என்பதை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. அதுவே எங்களை உயிர்ப்பிக்கும் என்று தியானித்தோம் தகப்பனே. ஸ்தோத்திரமாப்பா. அப்படிப்பட்ட கிருபையப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.